மேட்டுப்பாளையம் வர்றாங்க. மேட்டுப்பாளையத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி, பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் ஒரு பொதுக்கூட்டம் மூலமாக மேற்கொள்வார்கள். அதன் பிறகு பிரதம மந்திரி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு அடுத்த மாநிலத்திற்கு செல்வாங்க. இது முடிந்த பிறகு பிரதமர் அவருடைய மற்றும் ஒரு சுற்றுப்பயணம் 12ஆம் தேதிக்கு மேல தமிழகத்திற்கு இருக்கு. அந்த தேதி முடிவு செய்யப்பட்ட பிறகு நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். இது தவிர கேள்வி இருந்தா கேளுங்க. 4 கோடி பணம் வந்து நயினா நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட பணம் பிடிக்கப்பட்டதா எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதே சமயம் அதற்கு வந்து மாநிலத்தில் வந்து பதில் கொடுக்கணுங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா இது சம்பந்தமான சாரி இல்லைங்கண்ணா, இல்ல பரவாயில்லைங்க, சாரி. இது சம்பந்தமாக நம்முடைய திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதில் அளிச்சிருக்கிறாங்க. ஒரு சதி வலையில நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லிய பிறகு இது மேல இதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்களாங்கண்ணா. யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க, இந்த பறக்கும் படை, எலெக்ஷன் கமிஷன் அபீல்ஸ் யார் இருந்தாலும் கூட இது சம்பந்தமாக அவர்கள் தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்கட்டும். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிய பிறகு எதிர்கட்சி நண்பர்கள் இதை வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன பேசுறதுக்கண்ணா? பாஜக சம்பந்தப்பட்ட 20 வேட்பாளர்களுடைய வீட்டிலையும் அவங்க போறக்கூடிய இடங்களையும் வந்து சோதனை செய்ய வேண்டிய புகாரை வந்து தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்திருக்காங்கண்ணா? அதாவது எப்படின்னா, திருட ஒரு வீட்டில் திருடும் பொழுதுன்னா போலீஸ்காரங்க அந்த வீட்டை நோக்கி போவாங்க. திருட என்ன பண்ணுவான், போலீஸ்காரங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து வெளியே ஓடி வந்து திருடன் திருடன் திருடம்மா. உடனே போலீஸ்காரங்க என்ன நினைப்பாங்க, வீட்டுக்குள்ள போய் எங்கடா திருடனை காணான்னு தொலைவுனா திருட வெளியே ஓடி இருப்பான். அதான் இன்னைக்கு திமுக. ஸோ எலெக்ஷன் வரும்பொழுது திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் கூட மக்கள் மன்றத்தில் காவல்துறை, எலெக்ஷன் கமிஷன் பார்க்கக்கூடாதுங்கிறக்காக இன்னைக்கு RS பாரதி அவர்கள் திருடன் 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 ஓடிட்டு இருக்காரு. ஆனா உண்மையான திருடன் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெரியும். கோயம்புத்தூர்ல 85 வயசுக்கு மேல ஓட்டு போட்டா திமுக என்ன கொடுக்கறாங்க? தோடு, தங்கத்தோடு, 2000 ரூபாய் பணம். அடுத்து இன்னும் 10 நாட்கள்ல வரக்கூடிய இலவசங்களை கோயம்புத்தூர் மக்கள் பார்க்கத்தான் போறாங்க, தமிழ்நாடு முழுவதுமே. அதனால் பணத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு தார்மீக உரிமை ஒரு கட்சிக்கு இல்லைன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அண்ணன் RS பாரதி அவருடைய வாதம் என்பது ஒரு வீட்டிலிருந்து ஒரு திருடன் வெளியே ஓடி வந்துவிட்டு காவல்துறையை குழப்புவதற்காக திருடன் 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 என்று சொல்வது போல் இருக்கு.